ஆனால் இது வந்து சாதாரணமாக நீங்கள் இது வந்து பார்க்கவும் முடியாது. இது தொடர்ச்சின்னு சொன்னால் எந்த அரசியல் கட்சிகளும், எந்த சமூக செயற்பாட்டாளரும், எந்த மதசார்பு யாருமே சரி சுதந்திரமாக இருக்க முடியாது. அவன் 10 பேரை அனுப்பி அவன் வீட்டுக்கு முன்னாடி முட்டை, அவன் வீட்டுக்கு முன்னாடி சாணி, அவன் வீட்டுக்கு முன்னாடி மலத்தை, பூவை, செடியை, குப்பையை அள்ளி கொட்டி போராட்டங்கள் கொண்டு போனாங்கன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு எங்கே போய் முடியும்? இல்லைப்பா, வயதான ஒரு தாய் வந்து வீட்டை தனியாக இருக்கிறாங்க. வீட்டை வந்து ரொம்ப கொடூரமாக உடைச்சி, இந்த கதவெல்லாம் உடஞ்சி கிடக்கு, அதெல்லாம் வீடியோவில் பார்க்க முடிஞ்சது. உடைச்சி இந்தளவுக்கு ஒரு வன்முறை வெறியாட்டத்தோடு தான் உள்ளே பூந்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறது? ஏன்னா எல்லா இல்லைங்க, இது கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் இந்த நிலைமைங்கிறத சொல்ல வர்றாங்களா இப்படி? இது முழுக்க காவல்துறை துணையோடு நடத்தக்கூடிய அரச பயங்கரவாதம் என்பது 100 விழுக்காடு உண்மைங்க. அதுலேருந்து மாற்று கருத்து இல்லைங்க. இப்படியே தொடர்ந்து நடந்துச்சுன்னா பீகார், உத்தரப்பிரதேசம் எப்படி ஒப்பிடுறாங்களோ வன்முறையில் உச்சத்தில் இருக்குன்னு, அதுக்கு வந்து தமிழ்நாடை வந்து மேற்கோள் காட்ட வேண்டிய சூழ்நிலை அந்த மாநிலங்களுக்கு தள்ளப்படும்.